எதை பேசுவது, இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் எதுவும் இல்லாத காரணத்தினால் இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமல்ல என்ற அளவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், தோல்வி பயம் இப்பொழுதே வரை கமிக்கொள்ளும். ஆக இந்த தேர்தல் முடிவு ஒன்றும் எங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்கிறார். அவர் ஒன்றை மட்டும் சொல்கிற, இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு சூழ்நிலையும் தமிழகத்தில் வெளியே வர முடியாத அளவிற்கு உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார். You cannot call the நீங்களும் இங்கிலீஷ்ல பேசுறீங்க. நானப்பா பேசுனேன். இது என்ன சந்தேகம்? இல்ல நீங்க திடீர்னு தசு புசுன்னு பேசணும், எனக்கு ஒண்ணும் புரியல. Honorable Prime Minister by his name. You cannot call the Chief Minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். பாஜக நாங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை என்பதை நேற்று கூட சொல்லியிருக்கேன். நேற்று நீங்கள் படுத்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், பேஷண்ட் டெட்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே அது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நான் சொல்கிறேன். உலகத்திலேயே இன்று இந்தியாவின் புகழை உயர்த்தியிருப்பவர் யார்? என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு, நல்லா சொல்லுங்க. மோடிஜி அவர்கள். நமது நாடு பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை 3வது இடத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஒரு அரசியலுக்கு வந்திருக்கார் நடிகர் விஜய், மாநாடு நடத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? மாநாடு டெஃபினட்டா மிகப்பெரிய வெற்றியா நடத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்து. சார், அதுல அவர் பேசின விஷயங்கள்லாம் கவனிச்சீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க, எதையுமே சொல்லிடாதீங்க. நான் இப்போ இதை போட்டுருங்க. நான் தாவேகாவை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பிடிச்சி தாவேகாவை பத்தி பேசி முடிச்சாச்சு நாங்க. அதனால இப்ப நான் விஜய் பத்தி பேச மாட்டேன். சொல்லிடாதீங்க, என்னன்னு சொல்லாமே போயிடலாம். சொல்லிடாதீங்க, எதை சொல்ல வேணான்னு போறேன்.